ரீசனிங் பார்ட்டில் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு. அதில் என்ன கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கான். அந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபைங் பிக்சரை நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸாக அரைஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துங்கப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் தான் இது ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது அதுக்கு. ஆனால் அந்த ஷார்ட்கட்ஸோட ஃபைனல் அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ஆன்சரை கொடுக்க மாட்டேங்குது. அதனால் இதை மேனுவலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. அப்போ மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேர்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரை கொஞ்சம் பெருசாக ட்ரான் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த ட்ரான் பண்ணக்கூடிய இந்த டேர்ம் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு நேம் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த நேம் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் என்ன அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி, இஎஃப்ஜிஹெச். இப்போ இந்த நேம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த நேமை நம்ம எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சரை சிங்கிள் பார்ட்டாக பிரிச்சிருக்கும். அப்போ அந்த சிங்கிள் பார்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக பார்க்கணும். அதுக்கடுத்து அதை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதே போல் 1 by 1 பார்த்து அதுக்கப்புறமா ஓவராலாக இந்த பிக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 என்ன அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏயும் பியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிங்கிளாக இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு தனித்தனி பார்ட்டாக பாருங்கள். எதெல்லாம் அதில் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஏங்கிற பார்ட்டு ரெக்டாங்கிள், பிங்கிற பார்ட்டு ரெக்டாங்கிள், சியும் ரெக்டாங்கிள், டியும் ரெக்டாங்கிள், இஎஃப்ஜிஹெச். அப்போ இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு என்னவா தான் கிடைக்குது அப்படின்னா ரெக்டாங்கிள்ஸாக கிடைக்குது. அப்போ டோட்டலாக ஒரு சிங்கிள் பார்ட்டாக பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னா 8. அதுக்கு அடுத்தது செகண்ட், இதை ரெண்டு பார்ட்டாக கம்பைன் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா இப்போ 2 லெட்டர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 2 லெட்டர்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு பிக்சராக பார்க்கணும். அப்போ கம்பைன் பண்ணி ஒரு பிக்சராக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள், சியும் டியும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள், இயும் எஃப்பும் ஒரு ரெக்டாங்கிள், ஜியும் ஹச்சும் ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா. ஏபி சேர்ந்து அந்த பார்ட்டை வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்கலாம். அதை அப்படியே கம்பைன் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிடி அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், இஎஃப் அப்படிங்கிறதும் ரெக்டாங்கிள், ஜிஹெச் அப்படிங்கிறதும் ஒரு ரெக்டாங்கிள். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ வந்துடுது அப்படின்னா 4 அப்படின்னு கிடச்சிடுது. சரி, இப்போ ஒரு 3 பார்ட்ஸாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெக்டாங்கிள் பாருங்கள். 3 பார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 3த்தையும் இப்படி சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் 3 பார்ட்ஸ். அப்போ ஒரு 3 பார்ட்ஸாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி, ஏபிசி இது ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிடிஜி இது ஒரு ரெக்டாங்கிள், ஜிஹெச்எஃப் அது ஒரு ரெக்டாங்கிள், அடுத்தது இஎஃப்பி அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டோட்டலாக எவ்வளோ ரெக்டாங்கிள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிடச்சிடும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்ஸ்லேருந்து என்ன அப்படின்னா நான் 4 பார்ட்ஸாக ரெக்டாங்கிள் பார்க்க போகிறேன். அந்த 4 பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏபிசிடி இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிடிஜிஹெச் இது ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது ஜிஹெச்இஎஃப் இது ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது EFAB இது ஒரு ரெக்டாங்கிள்.
டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரெக்டாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 4 பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்குது அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் கிடைக்கும். இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அண்ட் தென் ஆல்சோ என்ன அப்படின்னா இதோட ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இது எல்லாமே சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 1. அப்போ 21 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா how many diagonals are there in the given diagram. ஸோ இதை பார்த்தோன்னே ஈஸி டு சே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டயகனல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். டயகனல்ஸ் அப்படிங்கிறப்ப எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 இதுதான் இதோட டயகனல்ஸ். ஓகேவா? இன்கேஸ் இந்த பிக்சர் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இதோட டயகனல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 1 2 3 4 5 இதில் 5 கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா 6. ஸோ டயகனல்ஸ் அப்படிங்கிறது இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 2 3. ஓகேவா? ஹெக்ஸாகான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் டயகனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராம்பஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ராம்பஸ் அப்படிங்கிறதோட பிக்சர் நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்லாட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இதை ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராம்பஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்மள்கிட்ட பிக்சர்ஸ் கொடுக்குறப்ப இப்படி தான் கொடுக்குறாங்க, இதான் ராம்பஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரிஜினல் பிக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறது அதோட ஸ்லாட்டாக மாறுறதுக்கு பேர் தான் ராம்பஸ், சாய் சதுரம் அப்படின்னு பேர். அப்போ இதில் எத்தனை சாய் சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1 2 3 4 அண்ட் தென் ஓவரால் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய ராம்பஸ் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னா 5. ஓகேவா? சிம்பிள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ ஹவு many என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ஸ் என்ன அப்படின்னா எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா கவுண்ட் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள்ஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம உங்கள் ஆங்கிள்லேருந்து எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓவரால் என்ன அப்படின்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது 20. அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. So 21 is the right answer. So next one என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா how many squares are there in the place அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கான். அந்த பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை இதில் வந்து சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா சம் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா மேனுவலாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சம் ஸ்கொயர்ஸ் வந்து கம்மியாகுது, அதிகமாகுது. ஸோ இது மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் கிளியர் கட்டாக ஒரு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்மையும் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸாக என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா இதை பிரிச்சுடுங்க. ஸோ பிரிச்சுட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ, இது பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். 26 லெட்டர் முடிஞ்சிருச்சு. அதை தவிர 26 லெட்டர் முடிஞ்சதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 27, 28, 29, 30,
31, 32. இப்படி இந்த 32 பகுதிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 32 நம்பர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலிருந்து என்ன அப்படின்னா 1 by 1 நம்ம டிக்டேட் பண்ண வேண்டியது தான். என்ன அப்படின்னா சதுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பீஸாக பார்த்தா சதுரங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோட்டல் கவுண்ட்டை இங்கே எழுதிக்கலாம். சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறப்ப இதில் என்ன கிடைக்கல அப்படின்னா டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வரல. சரிங்களா? சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறப்ப டோட்டல் என்ன அப்படின்னா அது எல்லாமே ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால அதில் நம்ம கரெக்டான அக்யூரஸியான ஆன்சர் நம்மளால் எடுக்க முடியல. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் இதில் இல்லை. இப்போ 2 பீசஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 பகுதிகளாக பார்க்குறப்ப எதெல்லாம் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏபிங்கிறது ட்ரையாங்கிள், சிடிங்கிறது ட்ரையாங்கிள், சிஎஃப் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள். அப்போ 2 ட்ரையாங்கிளாக நான் பார்க்குறேன். அப்போ 2 ட்ரையாங்கிள் எத்தனை கிடைக்குது அப்படின்னா 1 2 3 4 அப்படின்ட்டு டோட்டலாக எத்தனை கிடைக்குது அப்படின்னா 16 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நான் எத்தனை பார்த்தேன் அப்படின்னா 2 பார்த்தேன். இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் என்ன அப்படின்னா 3 ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் கிடைக்குதான்னு பார்க்குறோம். கிடைக்காது. இப்போ 4 அப்படிங்கிற கவுண்ட் எடுத்துக்கலாம். 4 பார்ட்டாக ஜாயின் பண்ணி பாருங்கள். ட்ரையாங்கிள் கிடைக்குதா? இல்லை. சாரி, ட்ரையாங்கிளுங்கிற ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அதுக்கு அடுத்தது 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன். ஸோ இதில் ஒரு 8 பார்ட்டாக எடுத்துக்கங்க. இப்போ 8 பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா 4 பார்ட்ஸுக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிற 8 பகுதிகளை பிரித்து பார்க்க போகிறோம். 8 பகுதிகளாக பிரிக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிடும். எது அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு அடுத்தது இந்த பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 3 ட்ரையாங்கிள் கிடைக்குதா? அதே போலயே இந்த இடத்துல என்ன அப்படின்னா அடுத்தது இந்த பார்ட்டை மட்டும் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சீரீஸ் கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு 3 கிடைக்கும். இந்த பார்ட்டை வச்சு மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் வச்சு எத்தனை பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஓவராலாக எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படின்னா 8 இருக்கிறப்ப எத்தனை கிடைச்சிருது அப்படின்னா 9 அப்படின்னு கிடைச்சிருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 4th ஒன். ஸோ 8 பார்ட்டாக நான் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பகுதிகளாக பிரிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? என்ன ஸ்கொயர் கிடைக்குது? 8 பார்த்து ஒரு ஸ்கொயர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு 16 பகுதிகள் சேர்ந்து ஒரு ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். 16 பகுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பகுதிகள். சரிங்களா? 16 அப்படிங்கிறப்ப 2 4 6 8 இந்த ஒரு பகுதி இது ரெக்டாங்கிள் தான் கொடுக்குது, ஸ்கொயர்ஸை கொடுக்கறதில்ல. அப்போ வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16ங்கிற நம்பர் கொடுக்கல. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பகுதி பாருங்கள். 1 பார்த்தேன், 2 பார்த்தேன். இப்போ என்ன அப்படின்னா இதிலேருந்து ஒரு 3 பகுதி, இங்கேயும் ஒரு 3 பகுதி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பகுதியாக பார்க்குறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 பகுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துலேருந்து என்ன அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், சாரி ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர். அதுக்கு அடுத்த கீழேருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது இந்த பார்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கொயர். மொத்தமாக எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிடைக்குது அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பகுதிகளுக்குள்ள வேற ஏதாவது ஸ்கொயர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் தான். ஓகேவா? இந்த 16 பகுதிகள் எல்லாமே ஏதாவது ஸ்கொயர் கிடைக்குதா அப்படின்னா இந்த 16 பகுதிகள், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 32 பகுதியும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயரை கொடுக்கும். ஓகேவா?
ஓவரால் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ 30 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பட் இதில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னா, இதிலிருந்து வேறு ஏதாவது அவங்க ட்ரையாங்கிள் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாரி ட்ரையாங்கிள்னு சொல்கிறேன், ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த பார்ட் அப்படிங்கிறது ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராம்பஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிக்சர் இப்போ தான் ராம்பஸில் நம்ம பார்த்தோம். மொத்தம் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. அப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராம்பஸ் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க அந்த ஸ்கொயர்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதை தனியாக பார்க்குறப்ப இந்த பிக்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 35. அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ராம்பஸோட பிக்சரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக பார்க்குறப்ப 30 வந்துருச்சு. இது வருமா அப்படின்னா ஆத்தரைஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸில் உங்களுக்கு சம்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க இதையும் ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்கொயர்ஸ் இதில் இருக்கும். அதுக்கு அடுத்த சர்க்கிள். ஸோ எத்தனை சர்க்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து நம்பர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இதுலேருந்து டேர்ம்லேருந்து கொடுக்கலாம். பார்த்தாலே தெரியுது அவுட் சைடில் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6, சென்ட்ரலைஸ்டு 1 7. அதை சுற்றி எத்தனை சர்க்கிள் இருக்குது அப்படின்னா 8, அடுத்தது 9 10 11 12 13. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. சாரிப்பா 13 சர்க்கிள். ஓகேவா? 13 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்ஸில் என்ன கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? எ ஃபிகர் பிலோ drawing a pile of blocks when take apart how many blocks should be there. இதை உடச்சி எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பிளாக்காக உடச்சி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லேயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு லேயர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா 1, இந்த ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிறது 2, இதுக்குள்ளே ஒரு பிரிக்ஸ் இதோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீட்னஸாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பிரிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பிரிக்ஸாக இதை உடச்சி எடுக்கலாம் அப்படின்னா டாப் மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அப்படிங்கிறப்ப இதை உடைக்கிறப்ப மேபி பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு கேட்கலாம், மினிமம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ மினிமம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமாக உடைக்கிறது தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரிக்ஸ் ஆகவும் கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிரிக்ஸ் ஆகும், மேலே உள்ள பிரிக்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. சரிங்களா? இதில் ஹவு மெனி பிளாக்ஸ் would be there அப்படிங்கிறப்ப த மினிமம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. மினிமம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இதுலேருந்து உடச்சி எடுக்கிறப்ப எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 5. சரிங்களா? இதில் இந்த கொஸ்டின்ஸில் மினிமம் ஆர் மேக்ஸிமம் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிங்க. மினிமம் அப்படின்னா 3, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 5. ஸோ
ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஹவு மெனி குவாட்ரிலேட்டரல்ஸ் ஆர் தேர் இன் ஏ ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறதோட ஒரு ஐடியாலஜி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சம்மை ஹேண்டில் பண்ண முடியாது. குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் இருக்கும். இதில் A is not equal to B, B is not equal to C, C is not equal to D. அதே போல் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்கும். இந்த மாதிரி பிக்சர் போட்டிருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். இந்த குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது தான் நாற்கரம் அப்படிங்கிறது தான் ரெண்டாக பிரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைகரம் அப்படிங்கிறாங்க. ஸோ இணைகரம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆங்கிளில் பிரியுது. இந்த இணைகரம் அப்படிங்கிறது தான் சரிவகம், அதாவது ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிவகம். இந்த சரிவகம் அப்படிங்கிறது தான் என்னவா மாறுது அப்படின்னா இணைகரமாக மாறுது. இந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கும் இப்போ. ஓகேவா? ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு இதன் பெயர் என்ன அப்படின்னா சரிவகம். இப்போ இந்த சரிவகம் அப்படிங்கிறது தான் ரெக்டாங்கிளாக மாறுது. ரெக்டாங்கிள் தான் ஸ்கொயராக மாறுது. இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது குவாட்ரிலேட்டரலா அப்படின்னா கண்டிப்பாக குவாட்ரிலேட்டரல் தான். குவாட்ரிலேட்டரலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா 4 என்னது அப்படின்னா லைன் இருக்கணும். 4 லைன் க்ளோஸராக இருக்கணும். ஒரு 4 லைன்ஸ் க்ளோஸராக இருந்தாலே அது குவாட்ரிலேட்டரல். புரியுதா? ஒரு 4 லைன்ஸ் வந்து க்ளோஸராக இருந்தாலே அது குவாட்ரிலேட்டரல் தான். அப்போ இதில் ஸ்கொயர் வருமா, ரெக்டாங்கிள் வருமா, என்னது அப்படின்னா சதுரம் வருமா, செவ்வகம் வருமா, ட்ரபீசியம் வருமா, இணைகரம் வருமா அப்படின்னா எல்லாமே உண்டு அதில். உங்களுக்கு நான் சொல்கிற மீனிங் புரியுதா? குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது டைரக்ட் பிக்சர் கொடுக்கல. ஆனால் குவாட்ரிலேட்டரலோட ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பசங்க தான் யார் அப்படின்னா ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மைனூட்டாக அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த நேம் கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்க? 1 2 3 4 5 6 7 8. ஒரு சிங்கிள்ஸ் பார்ட்டாக பாருங்கள், இது கிடையாது. ஒரு டபுள் பார்ட்டாக பார்க்குறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல், 3 4 5 6 8 ஒரு 4 கிடச்சிருது. இப்போ 3 அப்படிங்கிற டேர்ம்ஸை வச்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 3 பகுதிகள் சேர்ந்து குவாட்ரிலேட்டரல் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ன கிடைக்குது அப்படின்னா கிடைக்குது. இப்போ இந்த 3 பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு குவாட்ரிலேட்டரல், இது ஒரு குவாட்ரிலேட்டரல், இது ஒரு குவாட்ரிலேட்டரல், இது ஒரு குவாட்ரிலேட்டரல். ஸோ 4 ஒரு 3 பார்ட்ஸாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா குவாட்ரிலேட்டரல் எத்தனை கிடைக்குது அப்படின்னா 4 கிடைக்குது. இன் கேஸ் ஆஃப் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது ரெக்டாங்கிள் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா 4 4. ஓகேவா? அதுக்கு தவிர என்ன அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒன்றையும் நம்ம குவாட்ரிலேட்டரலாகவே கன்சிடர் பண்ணலாம். ஆன்சர் இஸ் 9. ஸோ இதில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து குவாட்ரிலேட்டரலா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஏ குவாட்ரிலேட்டரல். சரிங்களா? ஸ்கொயர் அப்படிங்கிறது குவாட்ரிலேட்டரலோட ஒரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ட்ரபீசியம் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரபீசியத்துலேயே 3 டைப்ஸ் இருக்குது. அதே போல் வந்து இணைகரத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் டைப்ஸ் போகும். இந்த இணைகரம் தான் ரெக்டாங்கிளாக மாறுதுன்னு சொன்னேன். இதுலேயே இன்னொன்று யாரை சொல்லவே மறந்துட்டோம், ராம்பஸ். அவரும் இந்த ஃபேமிலியில் ஒரு குரூப் தான். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா how many faces you will find என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 dimensional model அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இது கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் யாரோட ஃபேஸ் தெரிஞ்சிருது அப்படின்னா இந்த டேர்மோட ஃபேஸு கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபேஸ் 1. ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தெரியுது. ஸோ இது 2. அதுக்கு அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தெரியுது 3. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தது 5. ஓகேவா? அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 6. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 7. ஓகேவா?
நம்மளால் எவ்வளோ ஃபேஸஸ் தான் இதில் வந்து டைரெக்டாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த ஃபேஸஸ் மட்டும் தான் தெரியும். என்ன அப்படின்னா இது 1, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 5, 6 and then 7. ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது irrelevant ஆப்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மளால் எத்தனை ஃபேஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த பிக்சர் கொடுத்தாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 7 ஃபேஸஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் ஃபிகர் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட கேள்வி. ஸோ ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துடலாம். இது என்ன அப்படின்னா ABCDEF. ஸோ ஏங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளா அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சி தான்ப்பா. அதில் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அளவு இங்கே இருக்கக்கூடிய அளவுகள் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமம்லாம் இல்லை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த அளவும் இந்த அளவும் இங்கே இருக்கக்கூடிய அளவுகள் வந்து நம்ம ஸ்கேலை வச்சுலாம் அளந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ பாசிபிலிட்டி கேசஸ் தான். ஏங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கம்பல்சரி எது ரெக்டாங்கிள் அப்படின்னா பி ரெக்டாங்கிள், சி ரெக்டாங்கிள், டி ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது என்ன பார்ட் அப்படின்னா எஃப்ங்கிறது ரெக்டாங்கிள். சரிங்களா? ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் என்ன அப்படின்னா அது ரெக்டாங்கிள் கிடையாது. சரிங்களா? இங்கே 1, 2, 3ன்னு பிரிக்கலாம். இந்த இடத்த பாருங்களேன். இப்போ 1, 2, 3ன்னு பிரிக்கலாம். இங்கே என்ன அப்படின்னா 1, 2, 3ன்னு பிரிக்கலாம். மொத்தமாக 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. மேபி என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். இது என்ன அப்படின்னா இங்கே 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவை நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறான், இந்த அளவு பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு ஈக்குவலான அளவு இங்கே கொடுக்கல. சரிங்களா? இந்த இடத்துல கொடுக்கல பாருங்கள். சரியா? இது ஒரு லிட்டில் பிட் என்ன அப்படின்னா கான்ட்ரோவர்சி பிக்சர் தான் அது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரப்போ கொஞ்சம் என்ன அப்படின்னா கொடுத்த சம், அதாவது அந்த ஆத்தர் என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்ட்டாக நம்ம மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 பகுதிகள் அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னா ஏபிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது தான் இந்த பார்ட் ஒரு ரெக்டாங்கிள். இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஒன்று. ஓகேவா? அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதையும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரெக்டாங்கிள். அப்போ மொத்தமாக எத்தனை கிடைச்சிது அப்படின்னா தனித்தனி பகுதிகளாக பார்க்குறப்ப இந்த பிக்சரை ட்ரான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஆர் ரெக்டாங்கிள். இப்போ 2 கிடச்சிது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஏஎஃப் பார்த்தோம். பிசிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். வேறு எதாவது ரெக்டாங்கிள்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை. அதை தவிர என்ன அப்படின்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஓகேப்பா. இப்போ 4 பகுதிகள் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடைக்குது. இதில் ஒரு 6, இதில் ஒரு 2, 4 பகுதிகள் அப்படிங்கிறது இந்த டேர்ம் தான். என்ன அப்படின்னா பிசிடிஇ. ஓகேவா? அது ஒரு 1. இப்போ ஓவரால் இது ஒரு ரெக்டாங்கிள். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருது. இப்போ சரிங்களா? இது ஒரு கான்ட்ரோவர்சியான பிக்சர் தான்ப்பா இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ பிக்கஸ்ட் சர்க்கிள், ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு பிரிச்சிடலாம். பிக்கஸ்ட் சர்க்கிள் எத்தனை இருக்குது அப்படின்னா அவுட் சைடில் 1, 2, 3, 4. அதுக்கு அடுத்த சர்க்கிள் எது அப்படின்னா 5, 6, 7. அதுக்கு அடுத்து என்னென்னா 8.
இப்போ ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 70. இது சிம்பிளான கொஸ்டின்ஸ், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள், பிக்கஸ்ட் சர்க்கிள், அதே தான் சர்க்கிளோட கவுண்ட் கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம சொல்லிடலாம் 1, 2, 3 அண்ட் தென் 4. அதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் எவ்வளோ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஒரு 8 சர்க்கிள்ஸ் இருக்குது. இது ஒரு 4 சர்க்கிள்ஸ். அதை தவிர என்ன அப்படின்னா 5 சர்க்கிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7, 9 அதோட ஒரு 8 இருக்குப்பா. 17 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய சம்மு. இல்லை நல்ல ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 19 கொடுக்கல, நிறைய பேர் 90 ஆப்ஷன்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்கான். பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபிகர் அப்படின்ட்டு. பெரிமீட்டர்ஸ் அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா எனி ஃபிகர், அந்த ஃபிகரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது பெரிமீட்டர்ஸ். சம்டைம்ஸ் ஹாலோ ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலோ ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இன்பிட்வீன் இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளோட ஸ்பேஸையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த பகுதி என்ன அப்படின்னா ஹாலோப்பா, சரியா? இந்த பகுதி என்னவாக தான் இருக்குது அப்படின்னா ஹாலோவாக தான் இருக்குது. இதை எக்ஸாகானாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா மொத்தமே எத்தனை தான் சொல்லியிருக்கான்? 6ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 6 அப்படிங்கிறப்ப ஓவராலாக இந்த அவுட் சைடு அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிகருக்கும் என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர். ஏதாவது ஒரு ஃபிகரை மட்டும் எடுத்துங்க. ஒரு ஃபிகரில் எவ்வளோ கவுண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 சைடு மட்டும் தான் அவுட் சைடில் தெரியுது. அப்போ 15 சென்டிமீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 90 சென்டிமீட்டர். ஓகே, இங்கே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இருக்குல்ல, மொத்தமாக எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா 6. அப்போ 6 இன்ட்டு என்னது அப்படின்னா 5 30. அப்போ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 120 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிக்சர் கொடுக்குறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா கரெக்டாக எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அந்த பிக்சரோட சைஸ் அப்படின்னு இருக்குது. இல்லை என்ன மிஸ்டேக் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா பிக்சரை ட்ரான் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிக்சர் சைஸ் ஆல்ட்ரு பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணாங்க அப்படின்னாலும் ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக மாறுறதுக்கும் ரெக்டாங்கிள் ஸ்கொயராக மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ 2 விஷயம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சம்முக்கு ஆன்சர் எனக்கு வரல அப்படின்னா ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் 31 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. 33, 32வும் 33 ஆன்சராக இருக்கும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கு போய்ட்டு டைம் இருக்கிறப்ப இதை திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்க்குறது நல்லது. ஓகேவா? அது உங்களோட மிஸ்டேக்ஸ் கிடையாது. அந்த பிக்சர் கொடுக்குற பிக்சர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இர்ரெலவெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? அதை சைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி ஒரு ஆள் கொடுப்பாங்க. அதை வடிவமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேப்பரோட அலைன்மெண்ட்டுக்காக மாற்றுவாங்க. அப்போ பிக்சர்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு சின்ன சைஸ்லாம் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டைமென்ஷன் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கவனமாக செயல்பட்டு மார்க்கையும் எடுக்கணும். முடியாத பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? நம்மளோட மேக்ஸிமம் இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கிறது தான். சரிங்களா? நம்மள்ட்ட 140 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 40 கொஸ்டின் சைக்காலஜினா 40ல் நான் எவ்வளோ அதிகமாக எடுக்க போகிறேன். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு டார்கெட் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸும் டார்கெட் பண்ணி தான் போகணும். சரிங்களா? கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாம். இப்போ சிங்கிள் பீஸாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் போடலாம் அப்படின்னா 16 வரைக்கும் கிடச்சிடுது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4 பீசஸாக பார்க்கணும். அப்போ இந்த 4 இந்த 4 இந்த 4 அதுக்கடுத்து இங்கே 4 அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மொத்தமாக 9 பீசஸ் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா இது 1ஆக கிடச்சிது. 1க்கு 4 மொத்தம் 4 நாளாக பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா 9 பார்க்குறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 என்ன அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குது. எத்தனை பார்க்குறோம் அப்படின்னா 9 பார்க்குறப்ப பேலன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து 1. ஆன்சர் என்ன அப்படின்னா 30.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many rectangles அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள்ஸ் இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நேம் கொடுத்துருங்க. என்ன அப்படின்னா A B C D E F G H I J K L M N O P Q R S T இவ்வளோ எம்டி பிளேசஸ் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஏன்னா 24க்கு மேலே நம்பர் போகுது சரிங்களா. ஒரே பிக்சராக கொடுத்துருந்தா ஒன்று போன பிக்சர் மாதிரி கொடுத்துருந்தா இஷ்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சிங்கிள் பார்ட்டாக பாருங்கள் எதெல்லாம் ரெக்டாங்கிள் அப்படின்னா இந்த 4 பார்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருக்குது. 4 பார்ட் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1 2 3 தனித்தனியாக. இப்போ 2 பார்ட்டு ஜாயின் பண்ணி ரெக்டாங்கிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 பார்ட்டு ஜாயின் பண்ணி எதாவது ரெக்டாங்கிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள்ஸ் கொடுக்கும். இது 2 ஜாயின் பண்ணி ரெக்டாங்கிள்ஸ், இது 2 ஜாயின் பண்ணும், இது 2 ஜாயின் பண்ணும். அப்போ ஓவராலாக 2 பார்க்குறப்ப எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குது அப்படின்னா 4. ஓகேவா, சிம்பிள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஜாயின் பண்ணி ஏதாவது பிக்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னா கிடைக்குது. என்ன அப்படின்னா 1 2 3 4 5. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறப்ப எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஓகே. இது ஆக்சுவலாக 3 பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது 4 பார்ட்ஸை வச்சு நமக்கு ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ஸை வச்சு நமக்கு ரெக்டாங்கிள் கிடைக்குது. என்ன அப்படின்னா இந்த 4மே சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் 1+. அதை தவிர இந்த 4 பார்ட்ஸ் சேர்ந்தது ஒரு ரெக்டாங்கிள். 1 2 3 4. அதே போல் 1 2 3 4 இது சேர்ந்தது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். அதே போல் 3, அதே போல் இங்கே 4. அப்போ 4 பார்ட்ஸாக சேர்ந்து எத்தனை ரெக்டாங்கிள் கிடைக்குது அப்படின்னா 5 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குது. 12 + 5 என்ன அப்படின்னா 17 வரைக்கும் கிடைச்சிருது. இப்போ 5 பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எதுவும் சேர்ந்துடும் அப்படின்னா இந்த பகுதியும் சேர்ந்துடும். அப்போ இந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னா அதில் ஒரு எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 என்னது அப்படின்னா 4 டைப்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்க்குறேன், இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்க்குறேன். ஸோ சேம் என்ன அப்படின்னா இந்த பிக்சர், அதுக்கு அடுத்தது இந்த பிக்சர். அப்போ 5 பார்க்குறப்ப எத்தனை கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு 4 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஓவரால் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1க்கு வந்து 4, அதுக்கு அடுத்தது 2னா 4, 3க்கும் 4 அப்படிங்கிறப்ப எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னா 5 கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் என்ன அப்படின்னா 5 பார்க்குறப்ப எத்தனை கிடச்சிது அப்படின்னா 4 கிடச்சிது. ஓகேவா. ஸோ இது வரைக்குமே எவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னா 5 + 4 9, 9 + 4 என்ன அப்படின்னா 16, 21 கிடச்சிருக்குப்பா. ஓகேவா. 21 என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள்ஸ் இது வரைக்கும் எடுத்துட்டோம். இதை தாண்டி வேறு எதெல்லாம் ரெக்டாங்கிள்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன அப்படின்னா இன்டலெக்சுவலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இது என்ன காமனாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் வேறு எங்கெங்கெல்லாம் ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகலாம் பாருங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இந்த 5 வரைக்கும் எடுத்தோமா இதுவே ஒரு ரெக்டாங்கிள் தான். என்ன அப்படின்னா எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டு ஒட்டுமொத்தமாகவே என்ன அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா. அதில் ஒரு 2 ரெக்டாங்கிள் கிடைக்குது. ஓகேவா. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 23.
ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் 23 வரைக்கும் தான்ப்பா போகுது. சரிங்களா? இது ஒட்டுமொத்தமாக ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா +1 எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? வேறு எதுவும் ரெக்டாங்கிள்ஸ் இதில் இல்லை. ஓகேவா? பார்த்து ஸோ how many rectangles you see in the figure அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது 136 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாம். ABCDEFGH. இப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பிசி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிடி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிஇ. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இஎஃப். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எஃப்ஜி. ஏபி பிசி சிடி. அதுக்கு அடுத்தது சிஇ. அதுக்கு அடுத்தது இஎஃப். அதுக்கு அடுத்தது எஃப்ஜி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஜிஹெச். மொத்தமாக எத்தனை கிடச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 3 பகுதிகளாக சேர்ந்து ரெக்டாங்கிள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். 3 பகுதிகள் அப்படிங்கிறப்ப இது ஒரு 1, அதுக்கு 1, ஒரு 2 கிடைக்குது. அதை தவிர இந்த 4மே சேர்ந்து 1. மொத்தமாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா 10 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. சேம் தான். இப்போ என்ன அப்படின்னா இது 2 சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது இந்த 2 சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். தேர்டு 1, இது ஃபோர்த்து 1. இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த 2 பகுதி சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இது 2 சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இங்கே மொத்தம் 4 + 4. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். மொத்தம் ஆன்சர் என்ன அப்படின்னா 9. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்தது அப்படின்னா அந்த கவுண்ட்டை பாருங்கள். கவுண்ட் என்ன கொடுத்துருக்கான்? 32 34 37. சரியா? முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணங்கள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 32க்கு 34க்கு 37 40. அப்போ ஒரு கவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. சரியா? சைக்காலஜியில் கவுண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் என்னது அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வேறு கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து அதை கையை வைங்க. இல்லைனா கொஞ்சம் டைம் லாஸ் பண்ணுறதுக்கு இது பாசிபிலிட்டி கேஸஸாக மாறிடும். சரியா? கொஞ்சம் அதை பார்த்துங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16. ஓகேவா? மொத்தமாக இதில் சிங்கிள் பார்ட்டாக பாருங்கள். இப்போ எத்தனை ரெக்டாங்கிள் கிடச்சிடுது? ஒரு நம்பரையும் ஒரு டேர்மாக பார்க்குறப்ப ரெக்டாங்கிள்ங்கிறேன் ட்ரையாங்கிள் எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேவா? அதே போல் இப்போ டபுள் பார்ட்ஸாக பாருங்கள். 2 பாருங்கள். 2 பார்க்குறப்ப எத்தனை ரெக்டாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 2ங்கிறப்ப 1 2 வராது. அதுக்கு பதிலாக 2 5 2 3 2 4. இதுக்குள்ளேயே எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இந்த டேர்ம்குள்ளே எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த டேர்ம்குள்ளே எத்தனை இருக்குது அப்படின்னா 4. டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னா 12. ஓகேவா? அதுக்கு அடுத்து 3 3 பார்க்கணும். சரிங்களா? 3 3 பார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னென்ன நம்பர்னு எழுதலாம். என்ன அப்படின்னா 1 2 5. இது ஒரு என்னது அப்படின்னா ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது 4 3 6 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். 11 12 13 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். 14 15 16 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? 3 பார்ட்டாக பார்க்குறோம். இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது.
அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பார்ட் என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பட்ட பார்ட் என்ன அப்படின்னா 11, 12, 13 இது ஒரு ட்ரையாங்கிள். 14, 15, 16 இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 4 கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுவே எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 32. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5, 5 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், இல்லை 6, 6 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள். இந்த சேஃப் என்ன அப்படின்னா ஒரு 6 பார்ட்டு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் கொடுத்துருது. இப்போ ஸோ இது எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 2, 34. ஓகேவா? ஸோ நியர்பை என்ன அப்படின்னா 34 கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ஓவராலாக ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கப்புறம் பாசிபிலிட்டி கேசஸ் நமக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறப்ப 35. அப்போ ஆப்ஷன் எது இல்லை அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் இல்லை, 37 இருக்கணும், 40 இருக்கணும். சரிங்களா? இப்போ ஓவராலாக ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம் 35. என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு பார்ட்டு ஒரு ட்ரையாங்கிள். எப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்படி பிரிச்சிருக்காங்களா, இதில் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 2. ஆன்சர் என்ன அப்படின்னா 37. இதை கொஞ்சம் மைனூட்டாக தான்ப்பா பார்க்கணும். டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் என்ன அப்படின்னா 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் மினிமம். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதர் சம்ஸ், சில சம்ஸ் என்ன அப்படின்னா 1 minute முடியும், சில சம்ஸ் என்னென்னா 1.5 minutes முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆங்கிளில் நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேர் கொடுத்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட்டாக பாருங்கள். சிங்கிள் பார்ட்டாக பார்க்குறப்ப எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 ஒரு ட்ரையாங்கிள், 2, 4. ஆனால் 3ங்கிறது ட்ரையாங்கிள் கிடையாது. பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 7, 8, 6, 9, 10, 9 இது எல்லாமே ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் 10 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். அப்போ 9 ட்ரையாங்கிள் கிடச்சிடுது. இது இப்போ 2 பார்ட்ஸாக பார்க்குறோம். 2 பார்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 2, அதுக்கு அடுத்தது 1, 3 வராது, 2, 4. ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது 3, 5. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3 வச்சு சொன்னோம் அப்படின்னா 3, 7. அதுக்கு அடுத்தது 3, 4. ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ 1, 2ங்கிறது கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். 2, 1, 3 வராது, 1, 3யும் வராது. பட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வச்சு பார்க்குறப்ப 3 × 5 அப்படிங்கிறது 3 × 5 கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3, 7 வருது. அதுக்கு அடுத்தது 3, 4 வருது. இவ்வளோதான்ப்பா பாசிபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2, 4 எழுதுனோமா, இங்கே 4 வச்சு சொன்னீங்க அப்படின்னா 4, 8 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், 7, 8 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 6, 7 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது 5, 6 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது 10, 9 ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எத்தனை வந்துடுது அப்படின்னா ஒரு 9 வந்துடுது. இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 பார்ட்ஸாக பாருங்கள். 3 பார்ட்ஸாக பார்த்து ட்ரையாங்கிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். இந்த சேஃப் என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? மொத்தம் இதுவே எத்தனை கிடச்சிருச்சு அப்படின்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் வரைக்கும் என்ன கொடுத்துருது அப்படின்னா 3 கொடுத்துருது. வேறு இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அப்போ என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 3யாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப ஸோ என்னென்ன பிக்சர் வந்தது அப்படின்னா 1 இந்த 3 என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிது 1 2 4 இது என்னதுப்பா 5 சாரி 1 2 3 4 அப்போ 9 9 ஒரு 4 அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 4 அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த 5 5 அப்படின்னு கிடைக்கிறப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? 4 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 4 பார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கணும். 4 பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 1 1 2 3 4 5 5 சேர்ந்து தான் கிடைக்குது. இப்போ 4 சேர்ந்து எதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 7 8 ஸோ 4 பார்ட்ஸ் சேர்ந்து கிடைக்கலப்போ. அப்போ 5 பார்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள். எது அப்படின்னா 1 2 3 4 5 இது 1 + 1. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு 5 பார்ட் ஜாயின் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? +1 இது 5 பார்ட்டு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளை கொடுக்குது. டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை என்ன அப்படின்னா 20 9 + 9 18 18 + 4 என்ன அப்படின்னா 20 22 24 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சிங்கிள் முடிச்சிட்டோம். டபுள் அப்படிங்கிறது ஓவர், ட்ரிபிள் அப்படிங்கிறதும் ஓவர். ஃபோர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து ட்ரையாங்கிள்ஸை கொடுக்காது. 3 பார்ட்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கடுத்து 5 வந்துடும். இதுக்கடுத்து 6 கொடுத்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா ABCDEFGHIJ ஒரு 6 பார்ட்ஸாக பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளை மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இந்த 5 5 கிடைக்கிறப்ப இன்னும் ஒரு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட், அதுக்கப்புறமா இந்த பகுதி ஒரு பார்ட்டு, இந்த பகுதி ஒரு பார்ட். ஓகேவா? மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 4 + 1 அதில் ஒரு 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26. அப்புறம் ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 இருக்குது, 29 இருக்குது. இன்னும் ஒரு 2 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு டைமிங் எடுக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ சம்டைம் எடுக்குது அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா இந்த கன்சியூம் ஆகிற டயத்தை நம்ம கம்மி பண்ண முடியாது. சரியா? அந்த இடத்துல போயிட்டு நம்ம கன்சியூம் ஆகிற டயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும். ஓகேவா? அதை பார்த்துங்க. ஸோ 139 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேம் கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ABCDEFGHIJ ABCDEFGHIJ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிங்கிள் பார்ட்டாக பாருங்கள். ஒரு தனித்தனி டேர்மாக பார்க்குறப்ப இல்லை சி மட்டும் என்ன வராது அப்படின்னா ட்ரையாங்கிள் வராது. பேலன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 9. இப்போ 2 பார்ட்ஸாக பார்க்கணும். 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு அடுத்தது BDங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது EC அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். EC ட்ரையாங்கிளில் வருமா? வராது. சரிங்களா? EC ட்ரையாங்கிள் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா EF ட்ரையாங்கிள் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CG அது ஒரு ட்ரையாங்கிள், CD அது ஒரு ட்ரையாங்கிள், GH அது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது DH அப்படிங்கிறது ட்ரையாங்கிள்,
அடுத்தது ஐஜே அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸோட கவுண்ட்டு நம்ம பண்ணி பார்க்குறப்ப எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேர்மில் எவ்வளோ கிடச்சிடுது அப்படின்னா 9 கிடச்சிடுது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்க்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஇ இது ஒரு ட்ரையாங்கிள். அதே போல் ஏசிஜி இது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது பிடிஹெச் இது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது இசிடி இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது எஃப்ஜிஹெச். மொத்தமாக 3 பார்க்குறப்ப எத்தனை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 5 பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பார்ட்டு இங்கே ஒரு பார்ட்டு மொத்தமாக எத்தனை கிடச்சிடுது அப்படின்னா 4. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 5க்கு அடுத்தது என்ன அப்படின்னா 6 or 7 அந்த ரேஞ்சில் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ மொத்தமாக 27 கிடச்சிருச்சு. அது தவிர என்ன அப்படின்னா +1 இருக்குது. வேறு எதாவது ட்ரையாங்கிள் மிஸ் பண்ணியிருக்கோமா பாருங்க. 5 பார்க்குறப்ப என்ன வருது அப்படின்னா ACEFG இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டு. மொத்தம் எத்தனை தான் கிடைக்குது அப்படின்னா 4 தான்ப்பா கிடைக்குது. எதாவது 6 வரா மாதிரி எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்கள். இல்லை. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 28 தான். ஓகேவா? இதுக்கு அடுத்த பிக்சர் என்ன அப்படின்னா சேம் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா ABCDEFGHI. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சிங்கிள் பார்ட்டாக பார்க்குறப்ப எதெல்லாம் கிடைச்சிடுது அப்படின்னா AC அதுக்கு அடுத்தது AC கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா DEF. அதுக்கு அடுத்தது GI. மொத்தமாக 6 கிடைக்குது இப்போ பாசிபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்தது 2 பார்ட்டாக பாருங்கள். 2 பார்ட்டாக அப்படின்னா ஏபிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா BD அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். FH அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா GH அப்படிங்கிறதும் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ எத்தனை கிடைக்குது அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தது 3 பார்ட்ஸாக பார்க்கணும். ஓகேவா? 3 பார்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிடைக்குது அப்படின்னா ABC. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ABC 3 சேர்ந்தது. அதுக்கு அடுத்தது ஈயை வச்சு எழுதலாம்னு நினைக்கிறேன். ECF இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது DEG வருமா? இந்த வரைக்கும் பாருங்க. DG இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்து GHI இது ஒரு ட்ரையாங்கிள். மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது CEG. அது ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். CEG அப்படிங்கிறது எழுதியிருக்கோமா? CEG எழுதியாச்சு. CEF. அப்போ அதில் எத்தனை கிடைக்குது அப்படின்னா 5. ஓகேவா? 9 + 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14. ஓவராலாக அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிற மாதிரி எதாவது டைப்ஸில் ட்ரையாங்கிள் இருக்குதான்னு பார்க்கணும். 4 சேர்ந்து ட்ரையாங்கிள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 5 அப்படிங்கிற டைப்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். 5 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா CEFGH இதெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். BCEG 4 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. 4ல் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CEGHF அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்.
ஓகேவா? ஸோ 2 ஆன்சர் என்ன அப்படின்னா 6 4 என்ன அப்படின்னா 10 10 + 5 + 2 17 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதுவாக இருக்கலாம், டைம் கில்லராக அது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸோட தன்மையை பொறுத்து நீங்கள் அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணுமா லாஸ்ட் அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். ரெண்டாவது, அந்த கொஸ்டின்ஸோட தன்மை அப்படிங்கிறது என்னென்னா அந்த பிக்சரை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இஷ்யூ இல்லை, சம்டைம்ஸ் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் சிக்கிடாதீங்க. சரியா? நமக்கு தேவை என்னென்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 40 அவுட் ஆஃப் 38லேருந்து 39, அதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி அதாவது அந்த பாசிபிலிட்டியாக அதை எடுத்துங்க. அங்கே போய்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த கொஸ்டின்ஸோட. அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணவும் தெரியணும், திரும்பி ரிட்டன் அதை பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரிங்களா? அந்த ஒரு மாதிரி மனநிலையில் தான் அந்த எக்ஸாம் எழுதணும். சரி, அப்படி எழுதினா தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை சில பிக்சர்ஸ் சிம்பிளாக என்னவாக இருக்கும் அப்படின்னா கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஹாலில் இருக்காது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.